என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ஏசப்பா சொல்றாங்க. இன்னைக்குள்ள அநேக பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாங்க எப்படி இருந்தா என்ன, நாங்க சினிமா படம் பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், ஆனா பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கிறோம் இருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய வேதத்தை மறந்துட்ட. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்முடைய பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க, கண்டிப்பா நடப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த அனுபவங்கள் நான் பட்டிருக்கிறேன். அதனால நம்ம கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நம்ம மறக்க கூடாது. நம்ம அப்படி இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைங்களா வளருவாங்க. நம்ம வேதத்தை நேசிக்காத, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நடந்துட்டு பிள்ளைங்க மட்டும் நல்லபடியா வளரும் நினைச்சா வளரவே மாட்டாங்க. தேவன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்றாரு தேவன். அதனால பேரண்ட்ஸ் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ